Hello everyone, welcome back to Max Magic. இப்போ நம்ம பார்க்க போறது 12th Max Theory of Equation example 3.7. If P is real ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. Discuss the nature of the roots of the equation. Equation என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4x square plus px 4px plus p plus 2 equal to 0 in terms of p. Nature of the roots வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது discriminant equal to b square minus 4ac. discriminant ஓட ஃபார்முலா வந்து b square minus 4ac. அதாவது less than 0 அப்படின்னா imaginary roots, equal to 0 அப்படின்னா real and equal roots, greater than 0 அப்படின்னா real and unequal roots. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x square plus 4px plus constant term வந்துட்டு p plus 2 equal to 0. இதுல வந்து a வந்து 4, b வந்து 4p, c வந்து p plus 2. இப்போ நம்ம ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். discriminant equal to b square minus 4ac 4p square minus 4 into a வந்து 4, c வந்து p plus 2. நெக்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதாவது 16p square minus 16 into p plus 2. 16 வந்து உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16p square minus 16p plus into minus ஆயிடும். ஸோ minus 16 2s are 16 2s are வந்து 32 எடுத்துக்கிறோம். இப்போ இதுல 16 வந்து நம்ம காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா p square minus p minus 2. இது வந்து நம்ம செப்பரேட் ஸ்பிளிட் த டேர்ம் வந்து பண்றோம். -2 வந்து ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா -2, இங்க வந்து சமேஷன்ல வந்து -1 இருக்கு, நமக்கு -1 வரணும். ஸோ -2 into 1 பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் டேர்ம் -2 வந்துடும், சமேஷன் டேர்ம் -1 வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம p minus 2 p plus 1 அது மாதிரி எழுதிக்கலாம். discriminant equal to 16 into p minus 2 ஒரு டேர்ம், நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் வந்துட்டு p plus 1. நம்ம வந்து p is real, nature of the roots வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் சைட்ல மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் வந்து கம்மியா தான் எடுக்க போறோம், அப்பதான் வந்து நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ -2 மைனஸ் ஒரு 1 ஒரு டேர்ம், நெக்ஸ்ட் 0ன்னு எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் 1 2 3 3 டேர்ம் மட்டும் பாசிட்டிவ் சைட்ல எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து -2ங்கிற இடத்துல வந்துட்டு பாசிட்டிவ் சைன் வரணும். நெக்ஸ்ட் 0ங்கிற இடத்துல நெகட்டிவ் சைன் வரணும். நெக்ஸ்ட் 3ங்கிற இடத்துல இந்த சைட்ல வந்துட்டு பாசிட்டிவ் சைன் வரணும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்யூஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் discriminant equal to discriminant greater than 0, அதாவது real and unequal. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் -∞, 1 இது ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் 2, இன்ஃபினிட்டி இன்னொரு டேர்ம் எடுத்துக்கிறோம். இது எப்படி எழுதணும்? -∞ less than p less than 1 இது ஒரு டேர்ம், நெக்ஸ்ட் 2 less than p less than infinity. இந்த ரெண்டு டேர்ம் வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நெக்ஸ்ட் discriminant equal to 0, இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஈக்குவேஷன்ல p minus 2 p plus 1 இதுல வந்து நம்ம வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ p -2 போட்டோம், ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா p equal to 2 ஆயிடும்.
நெக்ஸ்ட் p plus 1 equal to 0 போட்டோம்னா p equal to minus 1. இந்த ரெண்டு டேர்ம் தான் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் less than 0, அது imaginary roots. imaginary roots எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவ் சைன் மட்டும் இருக்கிற இடத்துல தான் இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து -1 to 2 இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு பாசிட்டிவ் சைன்ஸ் வருது. ஸோ அதனால -1 less than p less than 2. பாசிட்டிவ் சைன் வந்துட்டு -1 to 2 இந்த இடத்துல மட்டும்தான் பாசிட்டிவ் சைன் வருது. ஸோ அதனால -1 to 1 less than p less than 2. அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 3.8ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 3.8 பார்க்கலாம். Find the monic polynomial equation of minimum degree with real coefficient having ஒரு ரூட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 minus root of 3i as a root. இது வந்து 1 ரூட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இன்னொரு ரூட் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா 2 plus root of 3i இப்படி வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் given எழுதணும். givenல 2 minus root 3i ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க is a root. another root வந்துட்டு 2 plus root 3i. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு sum of the root product of the root நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் sum of the root கண்டுபிடிக்கலாம். sum of the root 2 minus root 3i plus 2 plus root 3i minus root 3i plus root 3i cancel ஆயிடும். so sum of the root வந்து நம்ம ஆன்சர் வந்து 4 வரும். next product of the root of the root 2 minus root 3i into 2 plus root 3i. இது எப்படி எழுதணும் அப்படின்னா a minus b into formula மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a minus b into a plus b, அதாவது a square minus b square. a minus b into a plus b equal to formula படி a square minus b square வரும். இந்த formula வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a 2 வந்து a, root 3 வந்து b. so a square எடுத்தோம்னா 2 square ஆயிடும். minus b square வந்து root 3i the whole square. ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 minus 3i square, அது root 3 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா root 3 into root 3 வந்துட்டு 3 ஆயிடும். so 3 ஆயிடும். 3 into i square. 4 minus i square ஓட ஃபார்முலா வந்துட்டு -1. so 3 into -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so 4 minus into minus plus ஆயிடும். so plus 3 equal to product of the root வந்து 7. நம்ம sum of the root கண்டுபிடிச்சிட்டோம், product of the rootம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம quadratic equationல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். quadratic equation formula வந்துட்டு x square minus sum of the root into x plus product equal to 0. இதுல வந்து வெறும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதும். x square minus sumல என்ன கண்டுபிடிச்சோம் 4 ன்னு கண்டுபிடிச்சோம். so 4 into x 4x ஆயிடும். plus product of the root என்ன கண்டுபிடிச்சோம் 7 கண்டுபிடிச்சிருக்கோம். plus 7 equal to 0. இதுதான் வந்து சொல்யூஷன். அவ்வளவுதான் இந்த சம். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ.